السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் ஹதீஸ் கலையினுடைய அடிப்படைகள் என்ற வகுப்பின் 4வது அமர்விலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே சென்ற 3 வகுப்புகளிலே முக்கியமான பல விடயங்களை பார்த்தோம். அதிலே இறுதியாக நாங்கள் ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்ற தீர்மானம் எடுப்பதாக இருந்தால் அதற்கு முக்கியமான 5 நிபந்தனைகள் அவசியமாக இருக்கின்றன. அந்த 5 நிபந்தனைகளும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையை வைத்துதான் பெறப்பட்டிருக்கின்றன. குர்ஆன் ஹதீஸினுடைய வழிகாட்டல்களை தகவல் பரிமாற்றத்தில் குர்ஆன் ஹதீஸ் கையாளுவதற்கு, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகவல்களை பரிமாறிக் கொள்வதற்கு குர்ஆன் ஹதீஸ் என்ன நிபந்தனைகளை, என்ன வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றனவோ அவற்றை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது கால ஓட்டத்திலே சிறிது சிறிதாக உருவாகிய ஒரு கலைதான் ஹதீஸ் கலை என்பதாக நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக அந்த ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று தீர்மானிப்பதற்கு 5 நிபந்தனைகள் இருக்கின்றன. அதில் முதலாவது நிபந்தனை, அறிவிப்பாளர்கள் அனைவரும் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதற்கு காரணம், அந்த ஹதீஸிலே பொய் வைத்து விடக்கூடாது, நபிகளுடைய பெயரில் யாராவது பொய் சொல்லிவிடக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதற்குத்தான் அந்த நிபந்தனை. ஆனால் அந்த நிபந்தனை மாத்திரம் போதுமா என்று கேட்டால் அது மிகவும் ஒரு ஆரம்ப கட்ட நிபந்தனை மாத்திரம்தான். அதற்கு பின்னால் தான் மிகவும் கடினமான நிபந்தனைகள் இருக்கின்றன. எனவே யாரும் நினைத்து விட முடியாது, ஒரு மனிதர் நல்லவர் போன்று நடித்து இஸ்லாத்திலே இல்லாத கருத்துக்களை சொல்லிவிடலாம் என்று நினைக்க முடியாது. ஏனென்றால் அதற்கு பின்னால் உள்ள நிபந்தனைகளிலே அவர் சிக்கிக் கொள்வார். ஒரு செக் போஸ்ட்ல தப்பி வந்தாலும் அடுத்த செக் போஸ்ட்ல மாட்டிக்கொள்வார்கள் என்பதை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். இன்றைய வகுப்பு மிகவும் நுணுக்கமான துல்லியமான விடயங்களை உள்ளடக்கி இருப்பதனால் மிகவும் கவனமாக நாங்கள் இதனை கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுக்கு அதனை பாடத்தை தொடர்வதிலே சில வேளை சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே மிகவும் நிதானமாக, அமைதியாக, நீங்கள் ஓய்வாக சிந்தனையை பயன்படுத்த முடியுமான ஆரோக்கியமான ஒரு இடத்திலே இருந்து இந்த வகுப்பை கேட்குமாறு உங்களுக்கு ஆரம்பமாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், அறிவிப்பாளருடைய நேர்மையை நாங்கள் பரிசோதிப்பதற்கான காரணம் அவர் பொய் சொல்லிவிடக்கூடாது என்பது. 2வது நிபந்தனை நாங்கள் சொன்னோம், அறிவிப்பாளர் அந்த ஹதீஸை சரியான முறையில் பாதுகாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இதனை எதற்காக வேண்டி, இந்த நிபந்தனை எதற்கு என்று கேட்டால், ஹதீஸிலே தவறு ஏற்பட்டு விடக்கூடாது. ஒரு மனிதர் நல்லவராக இருந்தாலும் கூட அவருக்கு தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தவறு, நபி அவர்கள் சொல்லாத ஒன்றை சொன்னதாக நினைத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது வார்த்தைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு, அல்லது அறிவிப்பாளர் செய்த ஏதாவது மாற்றங்கள் அவருக்கு மறதியின் காரணமாக ஏற்படுவதற்கு, இப்படி பல காரணங்களினால் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த தவறு ஏற்படவில்லை என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த நிபந்தனை இடப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். இதற்காக வேண்டி இந்த அறிவிப்பாளர் ஹதீஸை சரியான முறையிலே பாதுகாக்க வேண்டும் என்ற நிபந்தனை ஏன் என்றால், அதிலே தவறுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக. உண்மையாளருக்கும் தவறு ஏற்படும். உண்மையாளராக இருந்தாலும் ஒரு மனிதர், நீதி நேர்மையானவராக பக்குவமானவராக இருந்தாலும் மனிதர் என்ற அடிப்படையிலே தவறு வருமா இல்லையா, அந்த மனிதர் என்ற அடிப்படையில் ஏற்படக்கூடிய அந்த தவறை கண்டுபிடிப்பதற்கான செக் போஸ்ட் தான் இது, அதற்கான பரிசோதனை தான் இது.
இந்த ஹதீஸை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த நிபந்தனை. ரைட். இப்ப நாங்கள் வருவோம் என்னன்னு கேட்டால், இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன இந்த தலைப்புல, ஒரு முக்கியமான கேள்வி இன்று பலரால் வைக்கப்படக்கூடிய கேள்விக்கான பதிலை இதில் நாங்கள் பார்க்க போறோம். அதாவது அறிவிப்பாளர்கள் இன்னொரு அறிவிப்பாளரை பற்றி, அறிஞர்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள், யாருன்னு நாங்கள் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ் கலை வல்லுநர்கள், அதாவது அறிவிப்பாளர்களை தரம் பிரிக்கக்கூடிய ஆட்களுடைய அறிஞர்கள் ஒரு உலமாக்களின் ஒரு சாரார் இருக்கிறார்கள், ஒரு குழு இருக்கிறார்கள். அவர்கள் தமது காலத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் மரணித்தவர்களை பார்த்து எப்படி இவர் நம்பகமானவர், இவர் ஹதீஸை சரியான முறையில் பாதுகாத்து தந்திருக்கிறார் என்று தீர்மானிக்கலாம். அல்லது ஒருவருடைய ஞாபகத்தன்மையை, அவருடைய ஹதீஸை பாதுகாக்கும் திறமையை எவ்வாறு பரிசோதிக்கலாம் என்ற சில கேள்விகளை சிலர் கேட்டு ஹதீஸிலே சந்தேகத்தை எழுப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்கான பதிலைத்தான் நாங்கள் இன்று கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு விடயம். அதோடு இன்னொரு விடயம் இருக்கிறது. அதாவது முதலாவது விஷயம் என்னென்னா, அதற்கான பதில் என்ன, இந்த கேள்வியை கேட்பவர்களுக்கு தெரியாது. அதாவது எப்படி அறிவிப்பாளர்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள், ஆய்வாளர்கள் எவ்வாறு பல ஆண்டுகளுக்கு முன்னால் மரணித்த அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்பதற்கான காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு அறிஞர்கள் எவ்வாறு அவர்களுடைய அந்த நேர்மையை பரீட்சித்தார்கள், நம்பகத்தன்மையை பரீட்சித்தார்கள் என்பது தெரியாததான் பிரச்சனை. ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அறிவிப்பாளர்களின் நம்பகத்தன்மையை பரிசோதித்த முறைகள் என்ன, அதற்கு அவர்கள் கடைபிடித்த பரிசோதனைகள் என்ன என்ற விடயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஹதீஸ் கலையிலே இன்று பொதுவாக ஹதீஸ் கலை படித்து கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் கூட இந்த விடயங்கள் சொல்லப்படுவது கிடையாது, இந்த கேள்வியே கேட்கப்படுவது கிடையாது. அறிஞர்கள் எவ்வாறு ஒரு அறிவிப்பாளரின் நம்பகத்தன்மையை பரிசோதனை செய்வார்கள் என்ற கேள்வியே பேசப்படுவது கிடையாது. எது பேசப்படுகிறது என்றால், நாங்கள் எவ்வாறு ஒரு அறிவிப்பாளர் நம்பகமானவரா இல்லையா என்பதை நாங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது சம்பந்தமாகத்தான் இன்று கற்பிக்கப்படுகிறதே தவிர பல இடங்களில் முதலாவது நாங்கள் சொன்ன பகுதி கற்பிக்கப்படுவது மிக 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 குறைவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுலதான் இன்று ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்களுக்கு பதில் இருக்கின்றது. முதல் பகுதியில தான் பதில் இருக்கு. அந்த பதில் உள்ள பகுதியே இந்த காலத்தில் நாங்கள் படிக்கிறது நிச்சயம் பொருத்தமான ஒரு விஷயம். எனவேதான் நான் ஹதீஸ் கலையினுடைய விவரமான விதிமுறைகளுக்குள்ளே செல்லாமல் அதனுடைய தத்துவம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அதனை ஏன் நாங்கள் நம்புகின்றோம், முஸ்லிம்கள் ஏன் அதிலே இவ்வளவு ஹதீஸ் கலையிலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வைத்து இந்த விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் அல்லது சொல்லவில்லை என்பதை எவ்வாறு அவர்கள் நம்புகிறார்கள், நம்புவதற்கான காரணம் என்ன, இதுதான் முக்கியமான காரணம். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம், 3 முறைகள் இருக்கின்றன. அப்ப ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர்கள், நாங்க சொன்னோம் ஹதீஸ் கலையின் பொற்காலம் 3ஆம் நூற்றாண்டு என்று சொன்னோம். அப்ப இந்த 3ஆம் நூற்றாண்டுல தோன்றிய மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர்கள் எவ்வாறு அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களுக்கும் அவர்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே உள்ள அறிவிப்பாளர்கள் வரைக்கும் உள்ள அந்த அறிவிப்பாளர்கள் எவ்வாறு சல்லடை போட்டு அலசினார்கள், எவ்வாறு அவர்களுக்கு அந்த தீர்ப்பை கொடுத்தார்கள். வெறுமனை அவருக்கு எங்களுக்கு விருப்பமான அறிவிப்பாளரை நல்லவர், விருப்பமில்லாத அறிவிப்பாளர் அவர் மோசமானவர், அவங்களுக்கு விருப்பமான ஹதீஸ் வந்தா அந்த ஹதீஸ்ல அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் நல்லாக்கள், இப்படின்னு சொல்லிட்டு போனதா சிராக்கள் சித்தரிக்கிற மாதிரி இல்ல. இது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சிக்கு பின்னால் தான் இந்த தீர்ப்புகள் எல்லாம் வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் இப்ப சொல்லக்கூடிய சில விடயங்களின் மூலமாக உங்களுக்கு ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். இதனை இந்த சிறு வகுப்பின் மூலமாக முழுமையாக புரிய வைப்பது என்பது சாத்தியப்பட்டது. இருந்தாலும் ஒரு அகப்பை சோறுக்கு ஒரு மணி போதும் என்பது போல இது எங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் மூலமாக புரிந்து கொள்ளும். ரைட். உதாரணத்துக்கு நாங்கள்
முதல் வழி 3 வழிமுறைகள் இருக்கின்றன என்று சொன்னோம் அறிஞர்கள் ஒருவருடைய நம்பகத்தன்மையை தீர்மானிப்பதற்கு. முதலாவது என்னவென்றால், இப்ப நம்பகத்தன்மை என்று சொல்வது எதனை நாங்கள் சொல்கிறோம்? அவர் சரியான முறையிலே தான் ஹதீஸை சொல்லி இருக்கிறார், மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் அவருக்கு கிடைத்தது போன்றே, நபியவர்கள் சொன்னதை போன்றே அல்லது செய்ததை போன்றே நபியவருடைய தகவல்களை சரியாக பரிமாறி இருக்கிறார். சரியாக பரிமாறுதல், அதுக்குத்தான் நாங்கள் நம்பகத்தன்மைன்னு சொல்றோம். சரியா? அந்த நம்பகத்தன்மையை எவ்வாறு பரிசோதிப்பார்கள் என்பதற்கு 3 வழிமுறைகள் இருக்கின்றன. அதுல ஒன்று என்னன்னா, அவர்களுக்கு ஹதீஸ்களை சொல்லிக் கொடுப்பது, அதாவது தவறாக சொல்லிக் கொடுப்பது, ஹதீஸ்களை தவறாக சொல்லிக் கொடுத்து அவரது தவறை கண்டுபிடிக்கின்றாரா இல்லையா என்று பரிசோதிப்பது. ஒரு ஹதீஸை ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார், இவர் நம்பகமானவரா, இவர் ஹதீஸ மறந்துட்டாரா இல்லையா, சரியா நினைவு வச்சுக்கிறாரா என்பதை எல்லாம் தீர்மானிப்பதற்கு முதலாவது வழிமுறை என்ன? அவரை பரிசோதிப்பதற்கான வழிமுறை என்ன? அவருக்கு தவறான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து அதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது கண்டுபிடிக்கிறாரா என்று நாங்கள் பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஹம்மாத் இப்னு சலமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். அப்ப இவர் அவருடைய அவரை பற்றிய பொதுவான நிலைப்பாடு, அவருடைய அந்த நம்பகத்தன்மையில ஒரு பிரச்சனை இருக்கிறது. நம்பகத்தன்மையில ஒரு பிரச்சனை உள்ள ஒரு அறிவிப்பாளர், பெரும் பெரிய பிரச்சனை இல்லை, சிறு பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இவர் பிரச்சனைக்குரியவராக இருந்தாலும், விமர்சனம் இருந்தாலும், இவரை பற்றிய சில விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்கள் அவருடைய உச்சகட்ட நம்பகத்தன்மையிலே தான் பிரச்சனை இருக்கிறது தவிர அவர் நம்பகமானவர் என்பதிலே, சாதாரண நம்பகமானவர் என்பதிலே எந்த விதமான சிக்கலும் இல்லை. அந்த தரத்துல தான் பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆனாலும் சாபித்துல் புனானி ரஹ்மஹுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் இருக்கிறார், ஒரு தாபிஈ. அவர் ஹதீஸை அறிவிப்பது, அவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து ஹதீஸ் அறிவிப்பார்கள். சாபித்துல் புனானி அவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து ஹதீஸை அறிவிப்பார்கள். அதே நேரத்தில் வேறு அறிவிப்பாளர்கள் இடத்திலிருந்து அவர் ஹதீஸை அறிவிப்பார். வேறு அறிவிப்பாளர்கள் அப்துல் ரஹ்மான் அபி லைலா போன்ற அறிவிப்பாளர்களிடத்திலிருந்து ஹதீஸை அறிவிப்பார்கள். இந்த நேரத்தில் அவருடைய மாணவர் அதாவது ஹம்மாத் இப்னு சலமா. ஆனால் இந்த ஹம்மாத் இப்னு சலமாவில் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், ஒரு சில பிரச்சனைகள் இருப்பதாக சொன்னோம். அவருடைய நம்பகத்தன்மையுடைய தரத்திலே ஒரு விமர்சனம் இருப்பதாக சொன்னோம். இருந்தாலும் இந்த சாபித்துல் புனானி ரஹ்மஹுல்லாஹ் இவரிடத்திலே இருந்து ஹதீஸ்களை அறிவித்தவரிலே மிக மிக நம்பகமானவர் அவர்தான். ஹம்மாத் இப்னு சலமா அவர் வேற ஆசிரியர்களிடத்திலிருந்து ஹதீஸ்களை அறிவிக்கும் பொழுது, உதாரணமாக கத்தாதா, அய்யூப் அஸ்தக்தியானி போன்ற அவருடைய ஏனைய ஆசிரியர்களிடத்திலிருந்து ஹதீஸ்களை அவர் அறிவிக்கும் பொழுது அவருக்கு சில வேளை தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சாபித்துல் புனானி அவர் என்ற ஆசிரியர் இருக்கிறாரே, அவரிடத்திலே இருந்து இவர் ஹதீஸை அறிவித்தால் அவர்தான் நம்பவன். சாபித்துல் புனானி ரஹ்மஹுல்லாஹ் அவரிடத்திலிருந்து வேற மாணவர்களும் கேட்டிருக்கிறார் ஹதீஸ்களை. ஹம்மாத் இப்னு சலமாவை தவிர உள்ள ஷுஅபா, ஹம்மாத் இப்னு ஸைத் போன்ற வேறு அறிஞர்களும் ஹதீஸ்களை கேட்டிருந்தாலும் கூட இவருடைய ஹதீஸ் தான் அவருடைய மிக பலமானது. என்றால் அவரோடு கூடுதலாக நெருக்கமுடைய அவர்தான். அவருடைய ஹதீஸை கடுமையாக மிச்சம் கவனமாக எடுத்து அதை அவர் பேணி பாதுகாத்து வந்தவர் என்பதுதான் அவருடைய கருத்து. ஆனா இவர் என்ன செய்வார்? ஹம்மாத் இப்னு சலமா இந்த சாபித் என்பவர் மிகப்பெரிய ஒரு நம்பகமான அறிவிப்பாளர், நம்பகத்தன்மையில மிக உயர்ந்த தரத்தில் உள்ள ஒருவர். இருந்தாலும் கூட இவர் அந்த நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்காக, அதாவது அவர் எப்படி அந்த நம்பகத்தன்மையில உயர்ந்த கட்டத்தில் இருக்கிறார் என்பதை எவ்வாறு நாங்கள் தீர்மானிக்கிறோம்? சாபித்துல் புனானி என்பவர் நம்பகத்தன்மையிலே மிக உயர்வானவர் என்று நாங்கள் இன்றைக்கு சொல்வதற்கு காரணம் என்னென்றா, அவருடைய மாணவர் ஹம்மாத் இப்னு சலமா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் செய்த இந்த வேலை தான். என்ன வேலை? அவர் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த தல்கீன், நாங்கள் இதுக்கு சொல்லுவோம் தல்கீன் முறை என்று, அதாவது
ஒரு ஹதீஸை பிழையாக சொல்லிக் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்கிறாரா அதை கண்டுபிடிக்கிறாரா என்று அந்த பரிசோதனையை ஹம்மாது பின் சலமா தனது ஆசிரியருடைய விடயத்திலே செய்து பார்க்கின்றார். என்ன செய்கிறார் என்று சொன்னால், சாபித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஆசிரியரான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து ஹதீஸ் அறிவிப்பார்கள். அதே நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா அவரிடத்திலிருந்தும் ஹதீஸ் அறிவிப்பார்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக. எனவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியாகவும் அலி பின் அபி தாலிப், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபிகளிடத்திலிருந்து அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா என்ற தனது ஆசிரியர் மூலமாகவும் ஹதீஸை அவர் அறிவிப்பார். யார் அறிவிப்பாரு? சாபித் புனானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிப்பாரு. அப்ப இவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தனது ஆசிரியத்தில் என்ன சொல்வாரு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து சாபித் அவருக்கு அறிவித்த ஹதீஸை கொண்டு வந்து சொல்லுவாரு. உங்களுக்கு தெரியுமா இந்த ஹதீஸ், அதாவது அந்த ஹதீஸை சொல்லி, இந்த ஹதீஸை உங்களுக்கு அப்துல் ரஹ்மான் நபி லைலா மூலமாக, சுஹைப் அவர்கள் மூலமாக நபி அவர்கள் சொன்னதாக உங்களுக்கு கிடைத்தது என்பது சரிதானே என்று அவரிடத்தில் கேட்பார். இந்த ஹதீஸை அப்துல் ரஹ்மான் நபி லைலா, சுஹைப் நபி அவர்கள் மூலமாக தான் இந்த ஹதீஸ் உங்களுக்கு வந்ததா என்று அவர் கேட்பார். ஆனா உண்மையில இந்த ஹதீஸ் இதன் மூலமா எப்படி வந்தது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் சாபித் அவர் கேட்டுகிறார். ஆனா இவர் என்ன சொல்றாரு, மாணவர் அப்துல் ரஹ்மான் நபி லைலா மூலமாக, சுஹைப் அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைத்தது என்று சொல்கிறார். ஆனால் இப்போது சாபித் உடனே என்ன சொல்றார், இல்லை, நீங்கள் சொல்வது பிழை, இந்த ஹதீஸ் எனக்கு சொன்னது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து அவர்கள் கேட்ட ஹதீஸை, சாபித் கேட்ட ஹதீஸை மாற்றி அப்துல் ரஹ்மான் நபி லைலா உங்களுக்கு இந்த ஹதீஸை சொன்னார் தானே என்று கேட்ட பொழுது அதற்கும் அவர் இல்லை, இந்த ஹதீஸை எனக்கு அப்துல் ரஹ்மான் நபி லைலா இடத்திலிருந்து கேட்ட ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு சொன்னார் என்று கேட்ட பொழுது, இல்லை, எனக்கு சொன்னது அவர் அல்ல, அப்துல் ரஹ்மான் நபி லைலா தான் எனக்கு சொன்னார் என்று அவர் கண்டுபிடிச்சார். இப்படி அவருக்கு பல பரிசோதனைகளை வைத்ததன் பின்னால் என்ன முடிவு வருகிறது, இவருக்கு நீங்க என்னதான் செஞ்சாலும் இவரை என்ன செய்ய பிழை விடமாட்டாரு, பிழை விடுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிறது. யஹ்யா இப்னு மஈன் ஒரு முறை, அவரும் பெரிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர், அவரும் ஒரு ஃபதுல் துக்கைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இருந்தார். அவரை பரிசோதிப்பதற்கு சென்றார்கள். பரிசோதிப்புக்கு சென்று அவர் சொன்ன 10 ஹதீஸ்களோடு சேர்த்து 11வது அவர் சொல்லாத ஹதீஸை, அவர் அறிவிக்காத ஹதீஸை அதில் இணைத்து 30 ஹதீஸ்களை சொல்லி ஒவ்வொரு 10 ஹதீஸுக்கு இடையில வேற ஒரு ஹதீஸ்களை இடைச்செருகல் செய்து அவரிடத்திலே ஹதீஸ்களை படித்து காட்டினார். அவர்கிட்ட 10 ஹதீஸை சொல்லும் வரைக்கும் இருந்து விட்டு 11வது ஹதீஸை சொல்லும் பொழுது இது என்னுடைய ஹதீஸ் அல்ல என்று அவர் கண்டுபிடிச்சார். அதே போல 20வது ஹதீஸுக்கு போற 21வது ஹதீஸ் அவருடைய ஹதீஸ் இல்லாத ஹதீஸை சொன்ன உடனே இதுவும் எனது ஹதீஸ் இல்லை என்று கண்டுபிடிச்சார். அதே போல 30வது ஹதீஸ் சொல்லி 31வது ஹதீஸ் வேறொரு ஹதீஸை சொன்ன பொழுது அதுவும் எனது ஹதீஸ் அல்ல என்று அவர் கண்டுபிடித்து கடைசியில நீ என்ன டெஸ்ட் பண்ணவா வந்திருக்கிறேன் கேட்டு கோபத்தில் அவரை உதைத்து விட்டார். அந்த நேரத்தில் அவரோட பக்கத்தில் இருந்த அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர் கேட்டாரு, நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன், இவர் மிகவும் நம்பகமானவர், அவருடைய நம்பகத்தன்மையில எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு தேவையில்லாத ஒரு வேலைதாரே என்று நான் சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், அவருடைய அந்த உதை நான் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து வந்ததை விட எனக்கு விருப்பமானது. ஏன், அவர் உண்மையிலே நம்பகமானவர் என்று எங்களுக்கு உறுதிப்படுத்த முடிந்ததே, அது ஒரு பெரிய செய்தி என்று சொன்னார்கள். இதெல்லாம் இந்த டெஸ்டிங் எல்லாம் யாருக்கு வைக்கப்படும் என்று கேட்டால், இவ்வளவு கஷ்டமான டெஸ்டிங் யாருக்கு வைக்கப்படும், அதாவது அவருடைய 2 ஆசிரியர்களிடத்தில இருந்து, அவருக்கு 2 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஒரு ஆசிரியத்திலிருந்து சொன்னதை இன்னொரு ஆசிரியர் சொன்னதாக மாற்றி சொல்லும் பொழுது கண்டுபிடிப்பது என்பது மிகச் சிரமமான ஒரு விடயம். அது சாதாரண ஒருவரால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள் சாதாரண அறிவிப்பாளர், நம்பகத்தன்மையிலே சற்று வீழ்ச்சி அடைந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய டெஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டாங்க. நோமலான சாதாரண பரீட்சையிலே அவர்கள் விழுந்து விடுவார்கள். அப்படி விழுந்து விட்டால் அவருக்கு என்ன ரெட் மார்க் கொடுத்து அவரை லிஸ்ட்ல இருந்தே தூக்கிடுவாங்க. இப்படித்தான் ஹதீஸ் கலையிலே அறிவிப்பாளர்களுடைய தரங்கள் பிரிக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது ஒரு முறை, நேரடி பரீட்சை, நேரடி பரிசோதனை. ஒருவர்
அவருடைய ஞாபக சக்தி அல்லது அவருடைய நம்பகத்தன்மை, ஹதீஸை பாதுகாக்கும் அந்த திறமையிலே அவர் சரியாக இருக்கிறாரா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காக நேரடியான முறை இதுக்கு சொல்லப்படும் தல்கீன் என்று சொல்லப்படும் அரபியிலே. இரண்டாவது முறை என்னன்னு கேட்டா, நாங்க ஏற்கனவே சொன்னோம் சிலாக்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்னன்னா, சரி இதெல்லாம் எப்ப சாத்தியம் அவரவருடைய காலத்துல வாழக்கூடிய அறிவிப்பாளர்களுக்குத்தான் இது சாத்தியம். ஆனால் பெரும்பாலான அறிவிப்பாளர்கள் அந்த காலத்துல வாழ்ந்தாக்கள் இல்லை, அதுக்கு முன்னாலதான் வாழ்ந்து மூத்தாகிறாங்க. இவங்க இந்த ஹதீஸ் கலை விமர்சகர்கள் பிறப்பதற்கு முன்னாலே மரணித்த எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்படி இவர் நம்பகமானவர் நம்பகம் இல்லாதவர் என்று தீர்ப்பு வழங்கினாரு என்று கேட்டால், எங்களுக்கு உதாரணமாக கிட்டத்தட்ட குத்துபு சித்தா, புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா ஆகிய முக்கியமான 6 கிரந்தங்கள், இதுல மாத்திரமே கிட்டத்தட்ட 8000 அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள். இதுவே 8000 அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள். அப்ப 8000 அறிவிப்பாளர்களையும் போய் நேரடியாக பரீட்சித்து பார்ப்பது என்பது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. உயிரோடு இருந்தா கூட சாத்தியம் இல்லை. அவர்கள் எல்லோரும் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நேரடியாக பரீட்சிப்பதற்கு என்ன செய்வார்கள் என்றால், முக்காரணத்துள் மர்வியாத், அதாவது என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் அறிவித்த அறிவிப்புகளை ஒப்பீடு செய்வார்கள். இரண்டாவது பரிசோதனை முறை, நம்பகத்தன்மையை கண்டுபிடிப்பதற்காக அந்த காலத்தில் அறிஞர்கள் கடைபிடித்த இரண்டாவது முறை என்னன்னா, அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை ஒப்பீடு செய்வது. எப்படி? மற்ற அறிவிப்பாளர்கள் அறிவித்த ஹதீஸ்கள். நாங்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் என்று சொல்லும் பொழுது முக்கியமாக இமாம் அஹ்மத், இமாம் அபூ ஹாத்திம் அர்-ராஸி, இமாம் அபூ ஸுர்ஆ, இமாம் புகாரி, நசாஇ, யஹ்யா இப்னு மஈன், அலி இப்னு மதீனி போன்ற பெரும் அறிஞர்கள், இவர்கள் போன்றவர்கள் தான் ஹதீஸ்களை வல்லுநர்கள் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். சொன்னவர்கள், சொல்லப்படாத இன்னும் சில அறிஞர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் என்ன இந்த வேலைகளை செய்து எங்களுக்கு தகவல்களை தரக்கூடியவர்கள். அப்ப இவர்கள் எப்படி ஆய்வு செய்வார்கள் என்று கேட்டால், சில அறிவிப்பாளர்கள் இருப்பார்கள், அவர்கள் தாம் படித்த ஹதீஸ்களை தொகுத்து வைத்திருப்பார்கள். என்ன செய்து வைத்திருப்பார்கள்? தொகுத்து வைத்திருப்பார்கள். அவர்கள் ஒரே ஹதீஸை பல அறிஞர்களிடமிருந்து கேட்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் அந்த ஹதீஸ்களை ஒவ்வொரு அறிஞரிடத்திலிருந்து கேட்ட ஹதீஸை அவர் பதிந்து வைத்திருப்பார். அப்ப இவருடைய இந்த ஏட்டை அவர்கள் எடுப்பார்கள். ஏட்டை எடுத்து என்ன செய்வார்கள்? இப்ப இவர் அறிவிக்கக்கூடிய, இவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸில் 5 பேர்கிட்ட இருந்து ஒரு ஹதீஸ எழுதி வச்சுக்கிறார். அப்ப இந்த நேரத்தில் அந்த 5 பேரும் பெரும்பான்மையாக உடன்படக்கூடிய விடயங்கள் ஆதாரபூர்வமானவை என்பதாக தீர்மானிப்பார்கள். அதுல அந்த 5 பேர்கிட்ட இருந்து கேட்கிறாரு. 5 பேர்கிட்ட இருந்து ஹதீஸில் எழுதி வச்சுக்கிறாரு. அப்ப 5 பேரும் சில ஆசிரியரிடத்திலிருந்து ஹதீஸை கேட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் அந்த 5 பேரோட 4 பேரு ஒரே மாதிரி ஹதீஸை அறிவிக்கும் பொழுது ஒருவர் மாத்திரம் வித்தியாசமாக தொடர்ந்து ஹதீஸை அவர்களுக்கு மாற்றம் செய்து வருகிறார் என்று சொன்னால், அந்த 5வது நபர் இல்லையா, அந்த 5வது நபர் பலவீனமானவர் என்று அறிஞர்கள் தீர்ப்பு செய்வார்கள். ஏனென்றால் 4 பேர்கள் ஒரே மாதிரி அறிவிக்கும் பொழுது ஒருவர் மாத்திரம் என்ன வித்தியாசமாக ஹதீஸை அறிவிக்கின்றார். வித்தியாசமாக அறிவிக்கின்றார் என்றால் இவருடைய நம்பகத்தன்மையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்ப எனவே இவருடைய ஹதீஸை நாங்கள் எடுக்க முடியாது என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள். எனவே இரண்டாவது முறை என்ன? அறிவிப்புகளை, தமக்கு முன்னால் இருக்கக்கூடிய அறிவிப்புகளை ஒன்று சேர்த்து ஒரு ஆசிரியத்திலிருந்து பல மாணவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நேரத்திலே அந்த அவர்களுடைய ஹதீஸ்களுக்கு மத்தியிலே அறிஞர்கள் ஒரு ஒப்பீடு செய்வார்கள். ஒப்பீடு செய்து அதிலே யாராவது ஒருவர் மாற்றமாக, பழமையாக அந்த 4 பேருக்கும் மாற்றமாக ஒருவர் அறிவித்தால் அவருடைய ஹதீஸ் என்ன சந்தேகத்துக்குள்ளாக்கப்படும் என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக புரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விதிமுறை இருக்கிறது. பெரும்பான்மையான ஹதீஸ்கள் இப்படித்தான்.
இந்த ஆதாரபூர்வமானது என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கின்றனவா, அவைகளில் பெரும்பாலான ஹதீஸ்கள் பலரும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள், ஒருத்தர் மாத்திரம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் என்பது மிக மிக குறைவு. ஒருத்தர் மாத்திரம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் என்பது மிக குறைவு. ஒரு அறிவிப்பாளர் வரிசை மட்டும் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் தேடினால் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மிக குறைவாகத்தான் அது இருக்கும். காரணம் என்னவென்றால், அறிஞர்களிடத்திலே ஒரு முடிவு இருக்கிறது. என்ன முடிவு என்றால், இப்படி ஒரு தனி வழியிலே வரக்கூடிய ஹதீஸ்களை அவர்கள் மிகவும் சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய வளமை அவரிடத்திலே இருந்தது. அதனால்தான் சில ஹதீஸ்களை பற்றி அவர்கள் சில அறிவிப்பாளர்களை பற்றி சொல்லும் பொழுது, சில ஹதீஸ்களை அறிவித்ததும் பின்னால் அவர்கள் சொல்வார், லா யுத்தாபஉ அலைஹி, லா யுத்தாபஉ அலைஹி, அவர் சொல்வதை போன்று வேறு யாரும் சொல்லவில்லை. ஹதீஸ்கள் அவருக்கு சார்பாக, அவருக்கு துணையாக யாரும் இந்த ஹதீஸிலே இல்லை என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே அப்படி இல்லாத பொழுது அந்த அறிவிப்பாளரும் பிரபலமற்ற ஒருவராக இருந்தால், பிரபலமற்ற நம்பகத்தன்மையிலே உயர்ந்த கட்டத்திலே உள்ள ஒரு அறிவிப்பாளராக இல்லாத பொழுது இந்த நேரத்திலே அவருடைய ஹதீஸ் என்ன செய்யப்படும், அங்கு சந்தேகம் கொள்ளப்படும். அதனால்தான் நாங்கள் சொன்னோம், 4வது நிபந்தனையிலே அஸ்ஸலாமத்து மினஷ் ஷுதூத், அதாவது தனித்து அறிவிப்பதை விட்டும் அது தவிர்த்து இருக்க வேண்டும் என்பதாக நாங்கள் சொன்னோம். அது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் அது பயன்படுத்தப்படும். அது எப்பொழுதுமே யாராவது ஒருத்தர் தனி அறிவித்தா அந்த ஹதீஸை மறுக்கிறது கருத்து இல்லை. அந்த அறிவிப்பாளருடைய தரத்தை பொறுத்து அது முடிவு எடுக்கப்படும். அந்த அறிவிப்பாளருடைய தரத்தை பொறுத்து அது முடிவு எடுக்கப்படும். நான் மேலே சொன்ன சில அறிவிப்பாளர்கள் மிகவும் உறுதியான, எவ்வளவுதான் பிழை விடுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் அவரை டெஸ்ட் பண்ணினாலும் பிழை விடாதாக்கள், அவங்க அப்படி ஒன்று அறிவிச்சா அது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்க சும்மா ஒன்று சொல்ல மாட்டாங்க. எனவே இவ்வளவு பெரும் ஆய்வுகளுக்கு பின்னால் தான் எங்களுக்கு ஹதீஸ் கலை சேர்ந்திருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹதீஸ்களை நாங்கள் அறிவிப்பாளர்களை தரம் பிரிக்கும் பொழுதோ, அறிவிப்பாளருக்கு தீர்ப்பு செய்யும் பொழுது அறிஞர்கள் அவருடைய ஹதீஸ்களை எடுத்து ஆய்வு செய்து, அவர்களுக்கு அதுக்கு மத்தியிலே உள்ள வேறுபாடுகளை எல்லாம் ஆய்வு செய்துதான் என்ன செய்திருக்கிறார்கள், அறிவிப்பாளர்களையே தரம் பிரித்திருக்கிறார்கள், அவருடைய நம்பகத்தன்மையை முடிவு செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி சொல்லும்போது இதிலிருந்து எங்களுக்கு என்ன புரிந்து கொள்ள முடியும், அந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் வெறுமனே அறிவிப்பாளர் வரிசையை மேலோட்டமாக பார்த்துவிட்டு தீர்ப்பு செய்கிறார்கள் என்று சொல்வது என்பது பிழை. அவர்கள் அறிவிப்பாளருடைய தரத்தை முடிவு செய்வதற்கே ஹதீஸை பார்த்துதான் இருக்கிறார்கள். அறிவிப்பாளரை பற்றி முடிவு செய்வதற்கே ஹதீஸுடைய வார்த்தைகள், வாசகங்களை பார்த்து யார் சரியா அறிவிக்கிறார், யார் பிழை அறிவிக்கிறார், யார் கூட்டி குறைச்சிக்கிறாரு என்று எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சுக்கிறாங்க. இப்ப 3வது வரக்கூடிய நிபந்தனை அது இன்னும் தெளிவாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும், தெளிவாக அதனை புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக ஹதீஸ் கலையில இன்னொரு பகுதி இருக்கிறது. என்னவென்றால், ஹதீஸ் கலை அறிவிப்புகள் பல அறிஞர்கள், பல அறிவிப்பாளர் இருந்தாலும் ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசை சுற்றி வரக்கூடிய முக்கியமான சில அறிவிப்பாளர் இருக்கிறார்கள். ஹதீஸ் அறிவிப்பாளர்களின் முதுகெலும்பு என்று சொல்லப்படக்கூடிய, அறிவிப்பாளர் வரிசையின் முதுகெலும்புகள் என்று சொல்லப்படக்கூடிய சில அறிவிப்பாளர் இருக்கிறார்கள். எந்த ஹதீஸா இருந்தாலும் அவர்களை டச் பண்ணித்தான் போகும். பெரும்பாலும் ஹதீஸில் அவர்களை டச் பண்ணித்தான் போகும். அப்படியான அறிவிப்பாளர்களுக்கு மாணவர்களை அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பல கட்டங்களாக பிரித்திருக்கிறார், பல தரமுடையவர்களாக பிரித்திருக்கிறார்கள். பல தராதரம் இது அவங்க மாணவர்களுக்கு மத்தியிலே பல தராதரம். 1வது தரம், 2வது தரம், 3வது தரம் மாணவர்களை அவர்கள் பிரிப்பார்கள். அந்த ஆசிரியரோடு அவர்களுக்கு உள்ள நெருக்கத்தை வைத்து, அந்த ஆசிரியருக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கத்தை வைத்து, ஹதீஸ் கலையிலே உள்ள அவருடைய ஈடுபாடு, இது போன்றவற்றை வைத்து தரம் பிரிப்பார்கள். அந்த 1வது தரம் என்று சொல்லப்படக்கூடிய அறிவிப்பாளர்களையே அதுக்குள்ளே பல தரம் இது. அதுக்குள்ளே பல, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், சாபித் புனானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மாணவர்கள்ல முதல் தரத்தில் உள்ளவர்கள் தான் வேற வேற அறிஞர்கள் நீக்கிறாங்க. ஆனா அதுலேயும் முதல் நம்பர் யாரு, ஹம்மாத் இப்னு சலமா தான் சாபித் அவருடைய மாணவர்கள் மிக முதல் கட்டத்தில் உள்ள மாணவர். அதே போல முஹம்மது இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி என்ற மிகப்பெரிய தாபிஈ அவர் இருந்தார், அவருடைய மாணவர்கள் இருந்தார்கள். அந்த மாணவர்களையும் கூட சுஃபியான் இப்னு உயைனா, அவருக்கு ஜபல் ஹிஃபுல் என்று சொல்லப்படும், மரண சக்தியிலே மலை என்று சொல்லப்படக்கூடிய. அதே போல இமாம் மாலிக், இவரும் அவருடைய ஸுஹ்ரியினுடைய மாணவன் தான். ஆனால் இந்த சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருக்கும் இடையில வித்தியாசம் என்ன, ஸுஹ்ரியுடைய ஹதீஸ்களில் 20 ஹதீஸ்கள்ல சுஃபியான் இப்னு உயைனா தவறிவிட்டு இருக்கிறார் என்பதாக இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதே இமாம் மாலிக் எத்தனை தவறு விட்டுகிறாரு,
ரெண்டு தவறு விட்டுகிறார். அப்ப நாங்க பாருங்க, ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், அறிவிப்பாளர்கள் அவர்களுடைய மரண சக்தியை பரீட்சிப்பதற்கு பல பரீட்சைகள் வைக்கப்படுகின்றன. அதிலே பாசாயினாக்களுக்கு தான் என்ன இந்த பெயர் கொடுக்கப்படுவது, நம்பகமானவர், நம்பகத்தன்மையில முதல் தரமானவர் என்றெல்லாம் பெயர் எடுத்தாக்கள் யாரு? சுஃபியான் இப்னு உயைனா, இமாம் மாலிக். அப்படி அவர்களுக்கு மத்தியிலே கூட ஏற்றத்தாழ்வு இருப்பதை பாருங்கள். அறிஞர்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக துல்லியமாக பார்த்திருக்கிறார்கள். சுஃபியான் இப்னு உயைனா ஸுஹ்ரியுடைய 20 ஹதீஸ் எல்லாம் ஊட்டியாரு. அதே நேரத்துல இமாம் மாலிக் 2 பிள்ளை தான் ஊட்டுகிறாரு. அது மாத்திரமல்ல, இமாம் ஸுஹ்ரி எடுத்து அதிகமாக ஹதீஸ் அறிவிச்சது மாலிக். பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை ஒரு ஆசிரியத்திலிருந்து அறிவிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 2 பிள்ளை அதை விட்டால் அது அவருடைய நம்பகத்தன்மை எவ்வளவு பெரியது, நம்பகத்தன்மை எவ்வளவு தரமானது என்பதைத்தான் எங்களுக்கு காட்டுகிறதே தவிர அது அவருடைய குறை அல்ல. அப்ப அறிஞர்கள் மாலிக்குன்னா பெரிய நம்பிக்கையாளர், அவரு அறிவிக்கிற ஹதீஸ் நாங்க பிழையை பிடிக்கப்படாது, அவர் அறிவிக்கிறதெல்லாம் நாங்க எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு நாம் எடுக்கல. சிலாக்கள் சொல்ற மாதிரி அவர்ல கூட அவர் எங்கேயாவது தவறு விட்டாதையும் சொல்லித்தான் காட்டிக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய முறைகள் பல முறைகள் இருப்பதாக நாங்கள் சொல்கிறோம், சொல்லிக் கொண்டு வருகிறோம். இன்னும் சில முறைகள் நாங்கள் சொல்லுவோம். அப்ப எனவே இது 2வது முறை. அறிவிப்பாளர் விட்டு சென்றிருக்கக்கூடிய அவருடைய ஹதீஸ்கள், மரணித்த ஒரு அறிவிப்பாளருக்கு எவ்வாறு நாங்கள் தீர்ப்பு செய்வோம் என்றால், அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய அறிவிப்புகளை பார்த்து நாங்கள் என்ன செய்யலாம், இவருடைய தரம் என்ன என்பதை நாங்கள் முடிவு செய்யலாம். அப்ப நாங்க சொன்னோம், இப்ப அறிவிப்பாளர்கள் பிரபலமான அறிவிப்பாளர்கள்ல அவர்களுடைய மாணவர்களுக்கு இடையில பல தரங்கள் இருக்கின்றன. அப்ப அது ஏன் அந்த தரம் பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதுல முக்கியமான விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் ஒரு நடைமுறை உதாரணம் உங்களுக்கு சொல்கிறோம். என்ன உதாரணம் என்றால், ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஒரு அறிஞர், மார்க் அறிஞர் இருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு பல மாணவர்கள் இருப்பார்கள். அந்த ஆசிரியரோடுதான் அவர்கள் உறங்குவதும் அவரோடுதான், எழும்புவதும் அவரோடுதான் எப்பொழுது பார்த்தாலும் சுற்றி சுற்றி வருவார்கள். அவரிடத்திலே மார்க்க கல்வியை படிப்பதுதான் அவர்களுக்கு வேலை. அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு அவருக்கு மார்க்க கல்வியை அவரிடத்திலே படித்துக் கொண்டிருப்பதுதான் அவர்களுடைய காலாகாலமாக 10, 15, 20 வருடமாக இருப்பார்கள் சில மாணவர்கள். அதே நேரத்தில் இன்னும் சிலர் இருப்பார்கள், என்ன சில நாட்கள் சென்று அவரிடத்திலே படித்திருப்பார்கள். அது ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் படித்து விட்டு சென்று இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் காலாகாலம் அவரோடு இருக்கக்கூடியவர்கள். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்ப இந்த அவரிடத்துல மிக நெருக்கமில்லாத ஒரு மாணவர் அவர் ஒரு ஃபத்வா சொன்னதாக எங்களுக்கு சொல்றாரு. இந்த பல காலமாக அவரோடையே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தகவலை சொல்றாங்க. இந்த நேரத்தில் நாங்க ஒரு அறிவாளியாக இருந்தால், பகுத்தறிவை நாங்கள் பயன்படுத்தினால் என்ன முடிவுக்கு வருவோம்? எப்பொழுதுமே அவரோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன தகவலை சொல்கிறார்களோ, அல்லது அவருடைய பெரும்பான்மையான மாணவர்கள் எந்த தகவலை சொல்கிறார்களோ அதுதான் சரி என்று முடிவுக்கு வருவா இல்லையா? அதுதான் சரியான ஒரு பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடிய ஒருவருடைய நடைமுறையாக இருக்கும். ஆனா இன்றைக்கு சிலாக்கள் என்ன செய்யறா, இது பாருங்க, அவருடைய மாணவர்களுக்கு இடையிலே பிரச்சனை, அவர் ஒன்றை சொல்றார், இவர் ஒன்றை சொல்றார், அப்ப நாங்க எதை எடுக்கிற அப்படின்னு அவர்கள் கேட்பார்கள். இது பிழை. அப்ப நீ யாரு சென்னு பார்க்கணும். ஒரு கருத்தை சொன்னாக்கள் காலம் பூரா அவரோடு இருக்கக்கூடியவர்கள், மற்ற கருத்தை சொல்றவரை நேற்று முந்தின நாள் தான் அவரோட போய் வல்லது சில காலகாலாக மாத்திருந்தால் அவரிடத்துல இருக்கிறார்கள். இந்த நேரத்துல யார் சொல்வது சரியாக இருக்கும்? திட்ட தெளிவாக எங்களுக்கு விளங்குகிறது, காலகாலமாக அவரோடு இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் சொல்வதுதான் சரியாக இருக்க முடியும். ஏன்னா அவர்களுக்குத்தான் ஆசிரியர் எப்பொழுது என்ன சொன்னார், எப்படி பேசுவார், அவர் பேசினா எப்படி விளங்கணும், அவர் ஒரு அசைவு அசைஞ்சாலும் அதனுடைய கருத்து என்ன என்பதெல்லாம் அவர்களுக்குத்தான் தெரியும். சில காலங்களாக அவரோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தான் தெரியும். எனவே அவர்களுடைய கருத்துக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். அதே போன்ற விஷயத்தை தான் ஹதீஸ்களிலே அறிஞர்களும் கடைபிடித்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு சிலாக்கள் தனது மூளையை கலட்டி வச்சு போட்டு சிந்திப்பதனாலதான் இந்த இப்படியாக யோசிக்கிறார். அதாவது எப்படியாவது இஸ்லாத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தணும், அவருக்கு தேவையான மாதிரி ஃபத்வாவை எடுக்கணும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறது, ஏதாவது பகுத்தறிவுக்கு பொருத்தம் இல்லாத வாதங்களை முன்வைத்துக் கொண்டு ஹதீஸ்களை மறுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் ஹதீஸ் என்பதுதான் பல வழிகேடுகளை தெளிவாக அடையாளப்படுத்தும். குர்ஆனை வைத்து என்ன செய்ய முடியாது, எல்லா வழிகேடுகளையும் அழகா எங்களுக்கு தெளிவாக நிரூபிப்பது என்பது சிரமமானது. ஏனென்றால் குர்ஆன் எங்களுக்கு என்ன பொது அடிப்படைகளைத்தான் பெரும்பாலும் தந்திருக்கிறது. பெரும்பாலும் அதனுடைய விவரங்கள் எல்லாம் ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. ஹதீஸ்ல உள்ள வார்த்தைகளுக்கு வியாக்கியாங்கள் மாற்று விளக்கங்கள் கொடுப்பது சிரமமானது. ஆனா குர்ஆனுக்கு லேசா கொடுத்துடலாம். ஏன்னா அது சுருக்கமான வார்த்தைகள் தானே, சுருக்கமான ரத்தின சுருக்கமான வார்த்தைகள் குர்ஆன். ஹதீஸ்களும் அப்படித்தான். ஆனால் குர்ஆனை விட கொஞ்சம் ஓரளவு சிரமமானது.
எனவே ஹதீஸ்களை எப்படியாவது அப்புறப்படுத்தி விட்டால் நமக்கு இயன்றவாறு மனோ இச்சைக்கு ஏற்றவாறு வாழ்ந்துவிட்டு இருந்தாலும் குர்ஆன் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிடலாம், அப்படித்தானே. ஆனா ஹதீஸை எடுத்துக்கொண்டால் பல அவர்களுடைய வழிகேடுகள் எல்லாம் தமது இச்சைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். மூணாவது முறை என்ன அப்படின்னு கேட்டால், மூணாவது முறை என்னன்னு கேட்டால் அறிவிப்பாளர்களை தரம் பிரிப்பதிலே இது முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் இதை தவறாக புரிந்தால் வேறு பிரச்சனை வந்துவிடும். ஏனென்றால் இது போன்ற வாதங்களை இன்று சிலர் வைத்து ஹதீஸ்களை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இது சொல்லுவது ஹதீஸ்களிலே நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில அறிவிப்பாளர் இருப்பார்கள், அவர்கள் நாங்கள் சொன்னது போல பிரபலமற்ற ஒரு சில ஹதீஸ்களை மாத்திரம் அறிவித்த சில அறிவிப்பாளர்கள். அப்ப இவர் அறிமுகமற்றவர். அறிஞர்கள் அறிவிப்புலத்துல ஹதீஸ் கலை துறையிலே அவர்கள் அறிவியல் பாரம்பரியத்துக்கு புதிய ஆக்கள். அப்ப இவர்கள் சில ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய நேரத்திலே அறிஞர்கள் என்ன செய்வார்கள், இவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் அதாவது நாங்க சொன்னோம், முதலாவது நேரடியாக பரீட்சித்து பார்ப்பது. அப்ப உயிரோடு இல்லாதாக்களை பறிக்க முடியாது. இரண்டாவது, அவர் நிறைய ஹதீஸ்கள் அறிவிக்க இருந்தா அத ஹதீஸ்களுக்கு இடையில நாங்க என்ன செய்யலாம், அதாவது அவரோடு சேர்ந்து பல மாணவர்கள் அந்த ஹதீஸை சொல்லி இருந்தால் நாங்கள் ஒப்பீடு செய்து அந்த ஹதீஸ்களுக்கு முடிவு கொடுக்கலாம். இந்த ரெண்டும் இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க, உயிரோடும் இல்லை, அதே நேரத்தில் அவங்களுக்கு பல ஹதீஸ்களில் ஒப்பீடு செய்வதற்கு அல்லது அவர்களோடு சேர்ந்து ஹதீஸ்களை அறிவித்த மாணவர்களும் கிடையாது ஒரு ஆசிரியத்திலிருந்து என்று வரும்பொழுது இந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்றால் அந்த தகவலை பார்ப்பார்கள். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், அறிஞர்கள் ஹதீஸ்களுடைய உள்ளடக்கத்தையும் பார்த்துதான் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார் என்பதை நாங்கள் சொன்னோம். எனவே இந்த இடத்துல அது முக்கியமான விஷயம். அவர்கள் பார்ப்பார்கள், அதுல ஏதாவது குர்ஆனுடைய நேரடி கருத்துக்கு மாற்றமான விஷயங்கள் இருக்கிறதா, அல்லது இஜ்மாவான எல்லோருமே முழு முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்ட கருத்துக்களுக்கு மாற்றமான விஷயங்கள் அதுல இருக்குதா, அல்லது நம்பகத்தன்மையில உயர்ந்த கட்டத்துல இருக்கக்கூடிய ஹதீஸ்களுக்கு மாற்றமாக ஏதாவது இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். பார்த்துவிட்டு இதுல ஏதாவது ஒன்றோடு அது முரண்பட்டால் அவர்கள் அந்த அறிவிப்பாளருக்கு ரெட் மார்க் வழங்குவார்கள். இவர் சொல்லக்கூடிய தகவல்கள் வித்தியாசமாக இருக்கின்றன. அதான் அஹாதீசு மனாக்கீர், அஹாதீச மனாக்கீர் என்பதாக சொல்வார்கள். அப்படி பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். இவருடைய முன்கருள் ஹதீஸ், இவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இஸ்லாத்துடைய வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது என்பதாக சொல்வார்கள். உதாரணமாக ஒரு அறிவிப்பாளருக்கு அஹ்மது இப்ராஹிமுல் ஹலவி என்பவர் இருக்கிறார். அப்ப இவரை பற்றி இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது தந்தையிடத்துல கேட்கிறார். கேட்கும் பொழுது அவர் சொல்றார், லா ஆரிஃபுஹு, அவர் எனக்கு தெரியாது. அஹ்மது இப்ராஹிம் ஹலபியை நான் கண்டதும் இல்லை, அவருடைய ஹதீஸ்களை படித்ததும் இல்லை. ஹதீஸு யதுல்லு அலா அன்னஹு கذب. ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்கிறே, இந்த அறிவிப்பாளரை பற்றி சொல்லி இவருடைய இந்த ஹதீஸை பற்றி உங்க கருத்து என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், இந்த ஹதீஸே இவர் பொய்யர் என்பதை காட்டிக் கொடுக்கிறது, ஹதீஸே இவர் பொய்யர் என்பதை காட்டிக் கொடுக்கிறது என்பதாக சொன்னார்கள். அப்ப அதுல அந்த ஹதீஸ் அவர் அறிவிச்ச ஹதீஸ் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவராக இருக்கும் பொழுது சந்திரன் அவர்களுக்கு தாலாட்டு பாடும். நபி அவர்கள் வலது கையால் ஒரு பக்கம் சாடை செய்தால், வலது பக்கம் சாடை செய்தால் அது சந்திரன் வலதுக்கு செல்லும், இடது பக்கம் சாடை செய்தால் அது இடது பக்கம் செல்லும் என்ற ஒரு ஹதீஸை அஹ்மது இப்ராஹிம் ஹலபி என்பவர் அறிவிக்கிறார். அப்ப இதைத்தான் அந்த இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி தந்தை இடத்துல கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, இந்த ஹதீஸ் பார்க்கிறதுக்கு என்ன கவர்ச்சியாக இருந்தாலும் கூட இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஹதீஸ் என்பதாக அவர் தீர்மானிக்கிறார். அப்ப எனவே இது காரணம் என்ன, இது பல பிரபலமான சீராவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை பிரபலமாக அறிவித்த அறிவிப்புகளுக்கெல்லாம் மாற்றமாக இருக்கிறது. நபி அவருடைய அற்புதங்களை சொன்ன எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே குர்ஆனிலோ எங்குமே இப்படி ஒன்று இடம்பெறவில்லை. அப்படி இருந்தால் அது கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் என்ற அடிப்படையில் பல காரணங்களை அடிப்படையாக கொண்டுதான் அந்த முகாலஃபத்துல் உசூல், அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய அல்லது பாதிக்கக்கூடிய அடிப்படைகளோடு, இஸ்லாத்தின் அடிப்படைகளோடு முரண்படக்கூடிய
ஹதீஸில் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அவர் பொய்யர் என்ற அளவுக்கு கூட விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அப்ப எனவே இது யாருடைய ஹதீஸ்? இப்படி அவர் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியான சிலர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை வைத்து அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். இதை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது? நம்பகத்தன்மையிலே உயர்ந்த கட்டத்திலே இருப்பவர்களாக முழு முஸ்லிம் சமுதாயம் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்களை விமர்சகர்கள், ஆய்வாளர்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஏற்றுக்கொண்ட அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களும் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, அதற்கு முரண்படுகிறது, பகுத்தறிவு செய்வதில்லை என்று கூறி நாங்கள் மறுப்பது நியாயமற்றது. அவர்கள் அப்படியான ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஏனென்றால் அவருடைய ஆசிரியரை மாற்றி ஹதீஸை சொன்னால் கூட அவர் பிழையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியவர். அடுத்தது அவருடைய நீதி நியாயத்திலெல்லாம் நேர்மையில அவர் உச்சநட்டத்திலே உள்ளவர் என்று எல்லோராலும் சாட்சி கூறப்பட்டு நச்சான்று வழங்கப்பட்டவர். அப்படியானவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது அதனை நாங்கள் குர்ஆனுக்கு மாற்றமானது அல்லது பகுத்தறிவுக்கு சரிவரில்லை, நடைமுறைக்கு சரிவரில்லை என்று மறுப்பது என்பது அது முட்டாள்தனம். அது முட்டாள்தனம். அப்படி இல்லாமல் இது போன்ற அறிவிப்பாளர்கள் அறிமுகமற்ற அறிவிப்பாளர்கள் இப்படி நேரடியான குர்ஆன் ஹதீஸோடு முரண்படக்கூடிய விடயங்களை அறிவித்தால் அதுக்கு நாங்கள் வியாக்கியானம் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவருடைய ஹதீஸை அவரை காட்டி கொடுத்து விடும் என்பதா அறிஞர்கள் சொல்வது போல எங்களுக்கு சொல்லலாம். ஆனால் இந்த நிபந்தனைகள் அனைத்துமே நம்பகத்தன்மை அதே போல நேர்மை என்ற நிபந்தனைகள் அனைத்தும் சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடிய அறிவிப்பாளர்களுக்கு தான் பொருந்துமே தவிர சஹாபாக்களுக்கு பொருந்த மாட்டாது. ஏனென்றால் சஹாபாக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ரசூலுல்லாஹ்வினால் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டவர்கள், நல்லவர்கள் என்று குர்ஆனிலே நற்சான்றி வழங்கப்பட்டவர்கள். அதே போல அவருடைய நம்பகத்தன்மையோடு அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருப்பதனால் தான் ஹதீஸ் ஹஜ்ஜத்துல் வதாவிலே உங்களிலே இங்கு வந்திருப்பவர் வராதவருக்கு தகவலை கொண்டு போய் சேருங்கள் என்று நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே பேசிய விடயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். எனவே அவர்களுடைய சாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவர்களை நாங்கள் ஆய்வு செய்ய முடியாது. அவர் நம்பகமானவரா அல்லது அவருடைய நேர்மையானவரா என்று ஆய்வு செய்வது எங்களுக்கு தகுதியானதல்ல. அல்லாஹ்வே அவர்களுக்கு நற்சான்றிதழ் அவருடைய நேர்மையை பற்றி தீர்ப்பு வழங்கிவிட்டான். இந்த ஹதீஸ்களிலே எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அவர்கள் மனத சக்தியிலும் ஹதீஸ்களை சரியாக புரிந்து சரியாக ஒப்படைப்பார்கள் என்பதிலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றன. இதனுடைய அடுத்த வகையை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். எவ்வாறு நாங்கள் இன்று ஒரு அறிவிப்பாளர் நம்பகமானவரா இல்லையா என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்வது என்ற விடயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.